மாணவர்களே, அந்த வசனம் மிக நன்றாக சொல்லுகின்றது. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தருடைய ஆவி பாருங்க, அந்த வசனத்துல ரொம்ப கிளியர் டெஃபினிஷன் ஆன் தி ஸ்பிரிட் ஆஃப் காட் அண்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் சேட்டன். இதை நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். போர்க்களம் என்னுடைய இருதயம், உங்களுடைய இருதயம். அதான் வாழ்க்கையே ஒரு போராட்டம் என்பது. அலையில்லாத கடலை காணும் பொழுதுதான் போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை பார்க்க முடியும் என்று கூறுகிறார்கள். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப சீரியஸாக எடுத்து பார்க்கணும். ஜஸ்ட் அது ஒரு நிழலை போல பெயரும். நிழல் நான் சொல்கிறேன்னே, என்னுடைய 20s இங்கே இருந்தேன். இப்போ எனக்கு 67 நடந்துகிட்டு இருக்குது. ஆண்டவர் இங்கே திரும்ப கொண்டாந்துருக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். 7 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய பாடியில் கேன்சர் கண்டுபிடிச்சாங்க. எனக்கு கொடுத்த டைம் வந்து ஒன்லி 6 months. ஆனால் உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். என்னை பார்த்தா அப்படி உங்களுக்கு தெரியலை, நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். The Lord healed me. இப்பெல்லாம் நல்லா கொடுத்துட்டு வர்றாரு. நான் இது வரைக்கும் அலையாத வழி இப்போ அலைஞ்சிட்டு இருக்கேன். வட இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸுக்கும் போய்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய காலிங் இப்பொழுது என்னென்னா, ஐ காட் டு சர்வ் த என்டையர் பாடி ஆஃப் கிரைஸ்ட், நாட் ஒன்லி விஸ்வவாணி. ஒரு காலத்தில் கர்த்தரை நண்பர் சுவிசேஷத்தில் வைத்தார். அது பிறகு என்னை ஒலிபரப்பு கொண்டு போனார். அதன் மூலமாக விஸ்வவாணி ஊழியம் வந்தது. அந்த ஊழியங்களுடைய தலைமைகள் எல்லாம் என்னுடைய 50வது வருஷம் கடக்கும் பொழுது ஆண்டவர் இடத்துல சொன்னது, ஐ காட் டு ஹேண்ட் ஓவர் த லீடர்ஷிப் டு த யங்கர் ஜெனரேஷன் அண்ட் ஐ ஒபேட் இட். 50 வயது முடிஞ்ச உடனே என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் யங்கர் ஜெனரேஷன் கொடுத்துட்டேன். நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன். தம்பிமார் நல்லா அதை எடுத்து நடத்திக்கிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்னை இப்போ சொல்றது, நீ எல்லாருக்கும் நீ ஒரு சேவகனாக இருக்கணும். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கால்களையும் கழுவு. அதான் என்னுடைய அழைப்பு. பிரியமானவர்களே, அது இப்பொழுது கொடுக்கிறார். அதனால நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கு போய் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கால்களை கழுவி கொண்டிருக்கிறேன். இதான் என்னுடைய அழைப்பு, வேற ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் என்னை நன்றாக ஆசீர்வதித்திருக்கிறார். 2 பிள்ளைங்க, ஒரு பையன், எல்லாரும் ஆண்டருக்குள்ள இருக்காங்க, திருமணமாக இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க. நான் என்னுடைய மனைவியும் டெல்லியில் இருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்க. நம்மளும் அவ்வளவு ஜஸ்ட் ட்ரஸ்ட் அண்ட் ஒபே, தேர் இஸ் நோ அதர் வே. அதனால உங்களுக்கு மனந்திறந்து தாழ்மையாக உங்களுடைய சகோதரனாக, என்னுடைய பிள்ளைங்களுடைய வயசு தான் உங்கள் அனைவருக்கும், உங்களுடைய தகப்பனாக, உங்களுடைய நண்பனாக நான் உங்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் நாள் கழிச்சும் திட்டவட்டமாக சில காரியங்களை நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஒரு நாளாவது கண்ணீரோட படுக்க போகக்கூடாது, ஒரு நாளாவது சோர்ந்து எழும்பக்கூடாது. திட்டவட்டமாக நமக்கு ஒன்லி ஒன் லைஃப், நல்ல மேக்சிமம் 80 years அல்லது 80+. அதை நீங்கள் மேக்சிமைஸ் பண்ணணும். ஒவ்வொரு நாளையும் யூ ஷுட் மேக்சிமைஸ் இட். ஒரு நாளையாவது நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுடைய பெர்ஃபெக்ட் டைம் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் டைரி எழுதுறீங்களோ தெரியாது, ஆனால் நான் ஒழுங்காக நான் எழுதுவேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். உங்களுடைய லைஃப் ஸ்டோரியை நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கணும். எப்படி உங்களை ஆண்டவர் நடத்துகிறார் நீங்கள் எழுதணும். அதை உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு குடும்ப ஜெபம் கண்டிப்பாக அவசியம். காலையில் ஒரு 1/2 மணி நேரம், ராத்திரி தூங்கும்னால ஒரு 1/2 மணி நேரம், அப்பா அம்மா பிள்ளைங்க வட்டமாக உட்காந்து ஒரு பாட்டு பாடி ஒரு வசனத்தை வாசித்து ஒரு டேன் போட்டு ஜெபம் பண்ணணும். அப்படி தான் நம்ம பிள்ளைங்க ஜெபம் பண்ண கற்றுக்கொள்வாங்க. இதுதான் பார்த்துக்கோங்க, நம்மளை கலக்காது. ஸோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், பொல்லாத ஆவினாலே, கர்த்தருடைய ஆவி இழந்த மனுஷர்கள் உங்களையும் என்னையும் கலக்குவார்கள். பொல்லாத ஆவி உள்ள மனுஷர்கள் உங்களையும் என்னையும் கலக்குவார்கள். இந்த உலகத்திலே கர்த்தருடைய ஆவி ஒன்று உண்டு, பொல்லாத ஆவி என்ற ஒன்று உண்டு. அந்த 2இல் ஒன்றினால் நடத்தப்படுகிறவன் மனிதன். கர்த்தருடைய ஆவினால் நடத்தப்பட்ட தாவீது பிரியமானவர்களே, கலக்கம் வந்தது. ஆனால் கர்த்தரிடத்திலே போனான். எங்கே கர்த்தருடைய ஆவி உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கலக்கம் வந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படகுல போகும் பொழுது அங்கே ஒரு பெரிய புயல் வந்தது. பிரியமானவர்களே, புயல் வந்தது, புயல் எழும்பியது, இயேசு எழும்பினார், அமைதி எழும்பியது. அதே போல தாவீதினுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், எங்கே கர்த்தருடைய ஆவி உண்டோ அங்கே விடுதலை உண்டு. தாவீதினிடத்திலே கர்த்தருடைய ஆவி இருந்தது, முழங்கால் போட்டான், விடுதலை பெற்றான். பிரியமானவர்களே, ஆனால் சவுலின் இடத்திலே பொல்லாத ஆவி இருந்தது, முழங்கால் போடவே முடியாது. பிரியமானவர்களே, பொல்லாத ஆவி இருக்கும் வரைக்கும் எந்த மனுஷனாலையும் எந்த மனுஷியாலையும் முழங்கால நிற்க முடியாது. முழங்கால் என்னென்ன உங்களுக்கு தூக்கம் வரும், கொட்டாவி வரும், கான்சன்ட்ரேஷன் வராது. இதெல்லாம் இருக்கும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில யூ ஷுட் திங்க் வெரி சீரியஸ்லி, ஆண்டவரே எனக்கு இப்படி இருக்கிறதே, விடுதலை தாரும் ஆண்டவரே, தயவு செய்து என்னுடைய இதயத்திற்குள்ளே வந்து விடும் ஆண்டவரே,
எங்கோ இருக்கிறவர் போல நான் உம்மிடத்துல பேச வேண்டியதில்லை, எனக்குள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. நீர் எனக்குள் இருக்க வேண்டும், நீர் எனக்குள் இருக்க வேண்டும். நான் உம்மிடத்தில் ரொம்ப சரளமாக பேச வேண்டும். வாட் a friend we have in Jesus. நான் உங்களை சிநேகிதர்களே என்று அழைக்கிறேன் என்று சொல்கிறார். அது ஒரு அருமையான காரியம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று இருக்கின்றது. அது ஒரு ஒரு நடந்து கொண்டே போறாங்க, பேசிட்டே போறாங்க. சஞ்சரித்தான் என்கிற இந்த வார்த்தையினுடைய சரியான பொருள் என்னவென்றால், ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவைகள் எல்லாவற்றையும் செய்தான். நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமான எல்லாவற்றையும் செய்வோம் என்றால், பிரியமான சவுல் பாருங்கள், முழங்கால் போட முடியவில்லை, குறிகாரியின் இடத்துல போறான். அவன் தான் அதை பேன் பண்ணி இருக்கிறான். நம்முடைய இஸ்ரேல் தேசத்தில் குறிகாரியே இருக்கக்கூடாதுன்னு, அதனால மார்வேஷத்தில் போறான். மார்வேஷத்தில் குறிகாரியின் இடத்துல போறான், முழங்கால் போடவே இல்லை. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த வசனத்தை பார்த்தால் நல்லது. the end of that kind of people. இந்த 1 நாளாகமம் 10:13 இதை ஒன்றையும் நாம் வாசித்தால் நல்லது. பிரியமானவர்கள், தயவு செய்து பாருங்கள். அது the end of a man. பொல்லாத ஆவினால் நடத்தப்படுகிறவருடைய மனிதருடைய முடிவு இப்படி தான் இருக்கும். அவன் ராஜாவா இருக்கலாம், அவர் பெரிய அதிகாரியா இருக்கலாம், பரவாயில்ல, டோன்ட் worry about it. இவ்வளவு கஷ்டப்படுத்தினா என்ன, அவன் இவ்வளவு நல்லா இருக்கான்னு நினைக்காதீங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. அவன் பெரிய அதிகாரியா இருக்கலாம், உங்களோட பணக்காரனா இருக்கலாம், படிச்சவனா இருக்கலாம், அவனுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம், டோன்ட் worry. பிரியமானவர்களே, இவன் பெரிய ராஜாவா தான் இருந்தான். ஆனாலும் பாருங்க, the end of that person. 1 நாளாகமம் 10:13 என்னோடு சேர்ந்து படிக்க முடிஞ்சா படிங்க, லைட் இருந்தா. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தம் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடின நிமித்தம் என்ன முடியுது, செத்து போனா. எல்லாருமே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியதுதான். ஆனால் நம்முடைய எண்டு it should be wonderful. எப்படின்னு தெரியாது உங்களுக்கும் எனக்கும். ஆனால் அந்த எண்ட் டைம், அந்த ஸ்டேவானுக்கு அந்த ஆண்டவர் அப்படியே ஓப்பன் பண்ணி விடுறார். நீங்கள் விளையாட்டுகளில், ஸ்போர்ட்ஸில், எக்ஸாம்ஸில் பொதுவாக the last 5 minutesன்னு சொல்லுவாங்க, கடைசி 5 நிமிடங்கள். நான் நிச்சயமாக நம்புகிறேன், உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுடைய கடைசி 5 நிமிடங்களில் அவனுக்கு இந்த உலகம் டோட்டலி கட் ஆஃப் ஆயிரும். அவன் அடுத்தாப்புல எங்கே போகிறாங்கிறது ஓப்பன் ஆயிரும். அப்போ நீங்கள் அவனுடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை பார்க்கணும். நிறைய மரண படுக்கையில் நான் இருந்திருக்கேன். கூப்பிடுவாங்க, ஜெபம் பண்ணுறதுக்காக நான் போவேன். தூத்துக்குடியில் நான் இருக்க வரைக்கும் அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்த ஒரு அருமையான டாக்டர் நாகர்வேலில் உள்ளவங்க தான் அவங்க. அங்கே தான் டிஎம்ஓவாக இருந்தாங்க. அப்போ யாராவது ஒரு மரண படுக்கையில் கஷ்டப்படுறாங்கன்னா என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, இப்படி ஒருத்தர் சாக போகிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, பேசுங்க. நாங்கள் நிறைய டெத் பெட்ஸ். பிரியமானவர்களே, அந்த கடைசி 5 minutes you will see the face of the people. either he is a Saul or he is a David. அதனாலே தான் நான் ஒருத்தர் தாழ்மையோடு சொல்லுகிறேன், நாம் நல்ல முறையில் இந்த உலகத்தில் வாழுவோம். கர்த்தர் உனக்கு பலனையும் திடனையும் தரட்டும், தீர்க்காயசை தரட்டும். 1 நாளாகமம் 11:9 வாருங்கள். அதில் பாருங்கள், தாவீதை பற்றி என்ன பட்டிருக்கு பாருங்கள். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பொல்லாத மனுஷர்கள் கலக்கம் வரவே செய்யும். முழங்கால் போட்டு விட்டால் அந்த கலக்கம் எல்லாம் மறைந்து போகும். பிரியமானவர்களே, முதலாவது நம்மை கலக்குவது மனிதன். சரி, பரவாயில்லை, ஆண்டவர் பலன் தருவார். ஆனால் அடுத்த ஒன்று நம்மை கலக்குவது நாமே அதற்கு காரணமாகிறோம். என்னாலே என்னுடைய அமைதி கொலைகின்றது, கலங்குகிறவனாக. அதைத்தான் உங்களிடத்தில் இறுதியாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கலக்கத்திற்கு நான் மற்றவர்களை சொல்ல விளையவில்லை, அதை நான் பொறுத்து கொள்ள வேண்டும். ஆனால் என்னுடைய கலக்கத்திற்கு காரணம் நானே என்று அறியும் பொழுது, பிரியமானவர்களே, அதை நான் மிகவும் சீரியஸாக நான் எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, மனுஷனும் காரணமாக இருக்கலாம், நீங்களும் காரணமாக இருக்கலாம். உங்களுடைய கலக்கத்திற்கு, என்னுடைய கலக்கத்திற்கு நானும் காரணமாக இருக்கலாம். அதனால தான் பிரியமானவர்களே, இந்த டிசிஷன் மேக்கிங் என்பது எவ்வளோ முக்கியமானது. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நாம் இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங்ஸ். தீர்மானம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கு. ஆனால் ஒவ்வொரு தீர்மானமும் நாம் நன்றாக ஜெபம் பண்ணி அமர்ந்து எடுக்காமல், எப்பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கலக்கத்தை அடைந்திருக்கிறேன், குயிக் டிசிஷன்ஸ் அண்ட் செல்ஃப் டிசிஷன்ஸ். என்னுடைய மனைவியை கேட்காம, ஆண்டவரோடு என்னோடு நெருங்கி வேலை செய்கிற சகோதரர்களை கேட்காம, செல்ஃப் டிசிஷன்ஸ் அண்ட் குயிக் டிசிஷன்ஸ், இதை நான் எல்லாரும் அவாய்ட் பண்ணணும். சில நேரம் சில காரியத்தை செய்யணும்னு சொல்லி ஒரு வேகம் வந்துடுது, நமக்கு கையில் பவர் இருக்குது, நம்ம ஒரு ஃபேமிலி லீடராக இருக்கோம், ஒரு கணவனாக இருக்கோம், அதனால சொல்லிடுறோம்.
இப்படி செய் அப்படி செய்யுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதனுடைய கான்சிக்வன்ஸை நம்ம உணராமல் போயிடுறோம். ஆனால் நம்முடைய மனைவியை கலந்து செய்தால் அவங்க சொல்லுவாங்க, இப்படி செய்கிறதோடு இப்படி செய்தால் நல்லா இருக்குமே. பிரியமானவர்களே, அநேக காரியங்களுக்கு ஏவாளுடைய வீழ்ச்சிக்கே காரணம் அதுதான். தன்னுடைய கணவனை கலந்திருப்பார் என்றால் அந்த பாவத்தில் விழுந்திருக்க மாட்டார். தேவ சாயல் என்பது என்ன? 6 அறிவு, 6வது அறிவு, பல விளக்கங்கள் இருக்கலாம். ஆனால் மிகவும் பலத்த விளக்கம் என்னவென்றால் ஃப்ரீடம், த பவர் ஆஃப் சூசிங். பிரியமானவர்களே, மனிதர்களாகிய நீங்களும் நானும் அந்த நாளிலிருந்து என்றைக்கு ஆதாமும் ஏவாளும் அந்த விதமான ஒரு தப்பிதமான தீர்மானம் எடுத்தார்களோ அன்றிலிருந்து என்னையும் உங்களையும் என்னுடைய இருதயத்தையும் உங்களுடைய இருதயத்தையும் நம்முடைய இரத்தத்தையும் பாழாக்குவது பாவமே. பிரியமானவர்களே, பாவம் என்பது நம்மை வாழ விடுவதில்லை. பாவம் என்பது நமக்கு சந்தோஷம் தருவதில்லை. இந்த உலகத்தில் மனிதர்கள் நினைக்கலாம், நாம் மனம் போல வாழலாம், நினைத்தபடி பேசலாம், நினைத்ததை செய்யலாம். ஏனென்றால் ஆண்டவரை நிறுத்தவில்லை. அந்த 3வது அதிகாரம் ஆதியாகமத்திலே ஆண்டவர் மனுஷனுடைய சுதந்திரத்தை கட் ஆஃப் பண்ணவே இல்லை. அவனை ரிவர்ட் பண்ணி ஒரு 5 அறிவு உள்ளவனாக மாற்றவே இல்லை. பிரியமானவர்களே, நாயை கட்டி போடுவதற்கு ஒரு 10 முழ கயிறு போதும். ஆனால் மனுஷனை கர்த்தர் கட்டி போடவே இல்லை. ஃப்ரீ. அவன் என்னமும் யோசிக்கலாம், என்னமும் செய்யலாம். பலன் இருக்குது, உடம்புல கையில் பணம் இருக்குது, நிறைய வாழ்க்கையில் நேரங்கள் இருக்குது, வருடங்கள் இருக்குது. லைஃப் ஹேஸ் டு பி என்ஜாய்டு. டு இட். பிரியமானவர்களே, sin is desirable, sin is reachable, sin is enjoyable, but the end is terrible. பிரியமானவர்களே, உன் பாவம் உன் வீட்டு வாசலிலே படுத்திருக்கும். அதனுடைய அந்த ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் வருகின்றது. அதாவது உன்னுடைய பாவம் ஒரு தப்பு செய்த பிறகு ஒரு ஞாபகத்தை விட்டே போகாது. ஒரு ஞாபகத்தை விட்டே போகாது. அது அப்படியே ஞாபகத்தில் இருந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய பாவம் உன்னுடைய வீட்டு வாசலில் படுத்திருக்கும். உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். அதாவது எத்தனை வண்டி மண்ணள்ளி போட்டாலும் பாவத்தை மூடவே முடியாது. பிரியமானவர்களே, அது வந்துகிட்டே தான் இருக்கும், தலையை காட்டிக்கொண்டே தான் இருக்கும். அது நம்மளை கலக்கும். கில்ட், நாட் ஓன்லி சின். பிரியமானவர்களே, அநேக சமயத்தில் கலங்குவதற்கு மற்ற மனுஷங்க காரணமாக இல்லாமல் இருக்கலாம், நானே காரணமாக இருக்கலாம். நான் செய்கிற தப்பிதமான செயல்கள், என்னுடைய தப்பிதமான வார்த்தைகள், என்னுடைய சமாதானத்தை சீர்குலைத்து போடுவதற்கு காரணம் நானாகவே இருக்கலாம். அதனாலே தான் கர்த்தர் இந்த வேளையிலே, இந்த மாலை வேளையிலே உங்களிடத்துல என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நான் இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் முடிச்சிடுறேன். எதுக்காகன்னா, நீங்கள் தயவுசெய்து சீக்கிரமாக வீட்டுக்கு போய் ஒரு 30 நிமிஷம் தூங்க முன்னால் முழங்கால நிற்கணும். உங்களுடைய அன்பு சகோதரன் நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன். இதெல்லாம் ஒரு ஆர்டர் கிடையாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பர்சனல் ஸ்ட்ராங் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்தால் அதை மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வேறு என்னமே கிடையாது. மற்றதெல்லாம் உங்களுக்கு அப்படியே கூட்டி கொடுக்கப்படும். மற்றதெல்லாம் நல்ல படிப்பு கொடுப்பார், எந்த சப்ஜெக்ட் வரலையும் எல்லாத்தையும் நல்லா கொடுத்துருவார். நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு துணைவர் வேணுமா, நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டாம், ரொம்ப ரொக்கம் கொடுக்கணும், ரொம்ப நகைப்படணும், இது இப்படிலாம் நம்ம யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் சரியான ஆண்டுடைய மனுஷனை நம்முடைய வீட்டுக்கு நம்முடைய பிள்ளைகள் கொண்டு வருவார், நம்முடைய பையங்களுக்கு கொண்டு வருவார். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்கு கொடுப்பார். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே பண்ணாதீங்க. ஆனால் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இன்றைக்கு மாலையில் தேவனை என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய பாதையிலே நடத்தும் அப்பா. இந்த உலகத்தில் கொஞ்சம் உள்ளத்தை பார்த்துரும் அப்பா. என் இதயத்துக்குள்ளே நீர் அப்படியே தங்கும் ஐயா. என்னுடைய இதயத்துக்குள்ளே வாரும். பொல்லாத ஆவி இருக்கிறது போல் நான் உணர்கிறேன். எனக்கு கர்த்தருடைய ஆவி வேணும் ஐயா. என் இதயத்தில் வந்துடும். என்னுடைய உள்ளான மனுஷன் let him be controlled by the Holy Spirit of God. இந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அது அப்படியே வந்துருமா தெரியும். இதற்கு ஒரு கீ திங் என்னென்னா கான்ஷியன்ஸ், மனசாட்சி. ஆண்டவர் எல்லாரையும் படைக்கும் பொழுது இதை வச்சு தான் படைக்கிறாரு. ஆண்டவர் இதை உள்ள வச்சிருக்காரு, உங்களுக்குள்ள வச்சிருக்காரு, என்னுடைய இதுக்குள்ள வச்சிருக்காரு. பிரியமானவர்களே, வாட் இஸ் சீன் த வயலேஷன் ஆஃப் கான்ஷியன்ஸ் இட் செல்ஃப். அது எல்லாருக்குமே, ஆண்டவருடைய பிள்ளைங்களாக இருக்கலாம், அவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த மனசாட்சியை மீறி மழுக்கி செய்யும் பொழுது பிரியமானவர்களே, இந்த டிவைன் லா விதின் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு லா ஆண்டவர் வச்சிருக்காரு. அந்த லாவை வயலேட் பண்ணும் பொழுது நாம் கலங்க ஆரம்பிக்கிறோம். பிரியமானவர்களே, ரோமர் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே மனசாட்சியை பற்றி ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் வருகின்றது. மனித இதயத்தில் எழுதப்பட்ட கர்த்தருடைய பிரமாணங்கள் அதை மீற கலக்கத்துக்கு மேல் கலக்கம்தான் மனிதனுடைய இதயத்துக்குள்ளே இருக்கும். அதனால நான் செய்யறது பாவமோ, எல்லாரும் பாவம் செய்கிறாங்களே, நான் பாவம் செய்யாமல் இருக்கலாமோ, அப்படியெல்லாம் பேச அவங்க தான் கலங்குவாங்க.
அதனால் நம்ம அவங்கள ரொம்ப போட்டு கம்பல் பண்ணக்கூடாது. கவுன்சிலிங் என்பது ஒரு லிமிட் தான். ஆனால் டிசிஷன் மேக்கிங் என்பது அப் டு த பர்சன். நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் அப்பா அம்மா நம்ம பிள்ளைங்களை நம்ம அடித்து திருத்தவே முடியாது. வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னதுனால அவங்க மாறப்போறதில்லை. எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாலும் மனிதர்கள் மாறப்போவதில்லை. மனிதர்கள் மாற வேண்டும் என்றால் அவருடைய உள்ளுக்குள் அந்த பெரிய அந்த அசைவு, அந்த கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளே வர வேண்டும். அதற்கு முழங்கால் போட வேண்டும். அதற்கு இன்றைக்கு இரவு துவக்கமாக அமைய வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அனுபவம் இல்லை என்றால், பிரியமானவர்களை, பாவம் செய்வதனால் கலக்கம்தான் பிரியமானவர்களை. ஏனென்றால் செய்த பாவத்தை மனிதர்கள் மறைக்க முடியாது பிரியமானவர்கள். மனிதர்கள் பாவத்தை மறைக்க அல்லது ஒருவேளை சொல்லலாம் டைம் அப்படியே நம்ம பாஸ் ஆகிரும், எல்லாம் போயிரும் சொல்லி, பாவத்தை பொறுத்த மட்டும் அது ஒன்றும் போகாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவத்தை நாம் செய்யவும் கூடாது, செய்த பாவத்தை மறைக்கவும் கூடாது. நான் என்னுடைய தகப்பனிடத்திலே போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும், உமக்கு முன்பாகும், ஐ சின்னர், மன்னிய மாட்டார். இதுதான் இன்னைக்கு என்னைக்குமே ஒவ்வொரு நாளும் முதல் இது என்ன இருக்கணும் தெரியுமா? கன்ஃபெஷன் ஆஃப் சின்ஸ் இருக்கணும். எடுத்த உடனே நம்ம ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்கிறோமே, அது சரியில்லை பிரியமானவர்களே. அப்பொழுது நம்ம ஆராய்ந்து வருவதற்கு டைம் இல்லாமல் போயிருது. அதில் தான் அநேக விசுவாசிகள் தங்களுடைய பாவத்தை வைத்துக்கொண்டே ஸ்தோத்திரம் சொல்லி எப்படியோ தங்களை வித்தியாசமான ஒரு சூழ்நிலை கொண்டு போய் விடுகிறார்கள். கன்ஃபெஷன் ஆஃப் சின் should be followed by praising. நீங்கள் இந்த 45 சங்கீதத்தை பார்ப்பீங்கன்னா துதி கடைசியில் தான் வரும். ஆனால் எல்லா ஜெபம் தற்பரிசோதனை, ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, எவ்ரி டே பிரியமானவர்களே. காலையில் எழும்பினாலும் என்னுடைய கன்ஃபெஷன் ஆஃப் சின், ராத்திரி தூங்க முன்னாலையும் நம்ம பாவரிக்கை செய்கிறது மறைக்கக்கூடாது பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, அயோக்கியர்கள் யோக்கியர்கள் போல் வேடம் போட முடியாது பிரியமானவர்களே. மறைத்து வாழவே முடியாது. ஒன் டே இட் வில் கம் டு த சர்ஃபேஸ். யோவான் 8வது அதிகாரத்துக்கு வருவீர்கள் என்றால் பாருங்கள், இந்த பூமியிலே உள்ள யோக்கியர்களை, இவர்கள் தான் அந்த நாட்களிலே பெரிய யோக்கியர்கள், நியாய பிரமாணத்தின் காவலாளர்கள் எப்படி இருந்தார்கள் என்று பாருங்கள். யோவான் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவர்கள் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டாள், இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். பிரியமானவர்களே, அன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்னால் வந்த அத்தனை பேரும் அயோக்கியர்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எந்த மனிதனும் யோக்கியன் கிடையாது. பிரியமானவர்களே, நாம் நம்மை மற்றவர்களுக்கு முன்னால மற்றவர்களை விட ஒருபடி கூடுனவங்கன்னு சொல்றதுக்கு நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை. பிரியமானவர்களே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அவருக்கு தெரியும் அவர் முன்னால் நிற்கும் பொழுது மனசாட்சி. பிரியமானவர்களே, மனிதர்கள் பாவம் செய்யும் பொழுது, மேலும் மிக முக்கியமாக பாவத்தை மறைக்கும் பொழுது 2 காரியம் நடைபெறுகின்றது. ஒன்று, மனசாட்சி கடிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றது. அது ரொம்ப கஷ்டமானது. தூக்கம் வராது, டைஜஷன் இருக்காது, பசிக்காது, எப்பவும் ஒரு பிசிக்கலாக அஃபெக்ட் பண்ணப்பட ஆரம்பிச்சிருவாங்க. கான்சன்ட்ரேஷன் இருக்காது, சக்சஸ் இருக்காது, ப்ராக்ரஸ் இருக்காது. பிரியமானவர்களே, நாம் அதிலிருந்து வெளியே வருவதற்கு தான் இன்றைக்கு சாயங்கால செய்தி. நான் என்னுடைய பாவத்தை மறைக்க மாட்டேன், அப்பா செய்திருக்கேன். கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்தாலே போதும். நான் 19 வயதில் ஆண்டரை ஏற்றுக்கொண்டேன். அதுக்கு முன்னால் ஒரு நாள் நான் முழங்கால் போட்டது கிடையாது. பார்த்துக்கிடுங்க, முழங்கால் போட்டது விரும்பினதும் கிடையாது, ஒரு ரட்சிக்கப்படணும்னு விரும்பினதும் கிடையாது. பிரியமானவர்களே, எங்கள் அப்பா அம்மாவும் எவ்வளவு கர்த்தருடைய பிள்ளைங்க தெரியுமா? குடும்பம் ஜெபம் பண்ணுவாங்க, நான் வாக் அவுட் பண்ணிடுவேன். ஏன்னா ஐ நெவர் பிலீவ் த பைபிள். எனக்கு இயேசு கிறிஸ்து கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னா எனக்கு அர்த்தமே இல்லை. அந்த நாட்களில் என்னுடைய டீன் ஏஜில் எனக்கு அது அர்த்தம் இல்லாத ஒன்றாக இருந்தது. ஆனால் எனக்காக எங்கள் அப்பாவும் அம்மாவும், நான் தூங்கும்போது நான் லேட்டாக வருவேன். அந்த நாட்களில் நான் யூனியனில் ரொம்ப இதாக இருந்தேன்.
அதனால நான் ரொம்ப எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி 1 மணி 2 மணி தான் வீட்டுக்கு வருவேன். அப்போ எங்கள் வீட்டுக்கு வெளியே எனக்கு கட்டில் போட்டிருப்பாங்க, அங்கே ஒரு சாப்பாடு போட்டு மூடி வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மா வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நான் வரேன்னா, நான் சாப்பிட்டேனா, படுத்தேனான்னு. நான் படுத்து தூங்கின பிறகு என்னுடைய அப்பாவும் அம்மாவும் வந்து வெளியே வந்து நான் தூங்கும்போது என் கட்டில் ஓரத்தில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன மாற்றிருக்கார். பிரியமானவர்களே, 19 வயதில் என்னுடைய வாழ்க்கை மாறிச்சு. நான் முதல் நாளாக முழங்கால் போடுறேன், லைஃப்லேயே முதல் டைமாக. அதுவும் நான் அப்போ ஒரு ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் என்னுடைய லைஃப் தெரியும். அதனால் எல்லாருக்கும் முன்னாலே முழங்கால் போட வெக்கமாக இருந்துச்சு. ஆனால் எல்லோரும் தூங்கின பிறகு முழங்கால் போடன்னு சொல்லி ஒரு தனியான ஒரு இடத்துல 11 o'clock ஐ knelt down. பிரியமானவர்களே, நான் எழும்பும்போது காலைல 3 மணி. எனக்கு எப்படித்தான் அவ்வளவு நேரம் போச்சுன்னு தெரியாது. ஆனால் என்னுடைய இதயத்தில் எல்லாத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாரு. என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் அப்படித்தான். அதான் அது ஒரு கிளியர் எக்ஸ்பீரியன்ஸ். reconciliation with the Lord Jesus Christ. ரட்சிக்கப்படுதல், புதிய மனிதனாக மாறுதல் முழங்கால தான் ஆரம்பிக்கும். அப்படி உங்களை யாராவது ஆண்டவர் மாற்றிருப்பாருன்னா, நீங்கள் அதை விடாமல் இருக்கணும்னா அதிகாலையிலேயே முழங்கால அந்த டே ஆரம்பிக்கணும். நீங்கள் முழங்கால டே ஆரம்பிக்கலைன்னா அந்த டேயில் பொல்லாத ஆவிகள் வந்து உங்களை கவ்விக்கிடும் பிரியமானவர்களே. அதனால தான் நீங்கள் எவ்வளவு முழங்கால் போடுறீங்களோ அவ்வளோ தூரம் பிசாசு தூரம் போயிடுவான், பொல்லாத ஆவிகள் தூரம் போயிடும், பொல்லாத மனிதர்கள் தூரத்தில் போயிடும், பிரச்சனைகள் தூரத்தில் போயிடும், கஷ்டங்கள் தூரத்தில் போயிடும், நஷ்டங்கள் தூரத்தில் போயிடும். எவ்வளவு முழங்கால் போடுறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அதான் உங்களிடத்துல நான் சொல்கிறேன், 1/2 மணி நேரம் இன்றைக்கி ஒதுக்குனா ரொம்ப நல்லது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, முழங்காலின் தூரத்தில் தான் இருக்குது. பிரியமானவர்களே, பாவம் செய்திருக்கிறேன், நான் தனிமையிலே கலங்குகிறேன், நான் வெளியே வர முடியுமா? அது என்னுடைய அனுபவம். வெளியே வர முடியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தாழ்மையோடு சொல்கிறேன், எனக்கு மன்னித்த ஆண்டவர் எல்லாருக்கும் மன்னிப்பார். அதான் எனக்கு எப்போவுமே உள்ளது. என்னை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இந்த உலகத்தில் யாரையும் தள்ள மாட்டார், எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார்.